இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகிக்கக்கூடிய ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படமான விவேசினி படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட உள்ளனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காடு இருக்கும், அங்க எந்த பெண்களுக்குமே அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அமானுஷம் என்ன அப்படின்ற மாதிரி இதை கண்டுபிடிக்க ஒரு டீம் பாத்தீங்கன்னா போகுது. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மர்மம் என்ன அப்படின்றதையும் சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சோ இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா முழு கதைக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வெளிநாட்டு பெண்மணி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. யூடியூப் சேனல்ல பகுத்தறிவு சிந்தனைகளை பத்தியும் அண்ட் காடுகளை சார்ந்து ஒளிஞ்சிட்டு இருக்க மர்மங்களை பத்தி விளக்குற குழு அப்படின்ற மாதிரியும் நிறைய தலைப்புகளை பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஜெயராமன் அப்படின்ற இந்தியால இருக்க ஒரு நபர் இவங்களை பெரிதும் இன்ஸ்பயர் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, இந்தியால இருக்க அவரை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி போறாங்க. அவரை உட்கார வச்சுட்டு நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல காடுகள் சார்ந்த மர்மங்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க அதே நேரத்துல கட் பண்ணி ஒரு வில்லேஜை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் போடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து சில முடிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கும், அங்க ஒரு 4-5 சாமியார் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. உன்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அங்க கொக்கி தொங்குது இல்லையா, அதை தாண்டி இந்த பொம்மையை வீசி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, காட்டுக்குள்ள அனுப்புறத தவிர்த்துறேன்னு அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பொம்மையை தூக்கி அடிக்கிறாங்க. திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா வெளிநாட்டு பகுதியில், அதாவது வெளிநாட்டு காட்டுல ட்ரக்கிங்ல ஈடுபட்டு இருக்க சக்தி அப்படின்றவங்களை காமிக்கிறாங்க. ட்ரக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க. அப்பா பாத்தீங்கன்னா இந்தியால பெரிய ஆளா இருப்பாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரு தான் பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பாவா இருப்பாரு. வந்த உடனே அப்பாவும் பொண்ணு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம், அப்பா இருக்கா இல்லையா, ஒரு 2 நாள் கழிச்சு ட்ரக்கிங் மாதிரியான ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது ஏத்துக்கல. ஏன்னா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா வயசாயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம காலில் சின்னதா அடிபட்டு இருக்கும். இந்த நிலைமையோட நான் உங்களை அனுப்ப விரும்பல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது காலில் ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த விரல் பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது வெட்டி எடுத்தா மட்டும் தான் அப்பாவால கொஞ்சமாவது சர்வை பண்ண முடியும்னு சொல்ல வேற வழியே இல்லாம வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ அப்பா கால் இல்லாம, அதாவது கட்ட விரல் இல்லாம உட்காந்துக்கிட்டே இருக்கு. இவங்களோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு இதுதான். ஏன்னா அங்க காடுகள்ல சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்ரிகள் உலாவிக்கிட்டு இருக்கு, அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அண்ட் பெண்கள் அந்த காட்டுக்குள்ள போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் உண்மையை அறிஞ்சு வெளிக்கொண்டு வரதுதான் என்னோட வேலை. சோ அந்த வேலையை என்னால அவாய்ட் பண்ண முடியாது. அங்க ட்ரக்கிங்காக பிளான் பண்ணி என் கூட ஒரு 4 பேர் வரதா இருக்காங்க. நான் எப்படியாவது அங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க பொண்ணு இருக்காங்க இல்லையா, என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. ஒன்னும் முடியல. கடைசியில அப்பா இந்த ட்ரக்கிங்க நான் போகல, எனக்கு பதில் நீ போயிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண வேற வழி இல்லாம இவங்க ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறாங்க. ஆனா கூட வர யாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த காட்டோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தெரியாது. ஜஸ்ட் ஒரு ட்ரக்கிங் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு வருவாங்க. இந்த சீன் இதோட கட் பண்ணி காட்டு பகுதியில இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லேடியை கொண்டு வராங்க. காட்டுக்குள்ள போகாத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்ப பாருங்க உங்களோட பெண்ணை ஏதோ ஒரு அமானுஷம் தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு விட்டு அந்த பொண்ணை சரி பண்ணி விட்டுட்டாங்க. காட்டுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயணத்தை ஆரம்பிக்க போற வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை ஃபுல்லா சுட்டிக்கிட்டு இருக்கு. ஏதோ பைய கட்டி விட்ட மாதிரி இருக்கு. பயந்து போறாங்க. அங்கிருந்து எல்லாரும் ஓரமா போய் நின்னுகிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிருப்பாரு. சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆடு கண்ணு போடும்போது வயிற்றுக்குள்ள இருந்து நிறைய கழிவுகள்லாம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கழிவுகள் பயங்கரமா துர்நாற்ற வீசும். எந்த மிருகங்களும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக மரத்து மேல ஏறி கட்டி விடுவாங்க. அது வெயில் அடிக்க காஞ்சி போயிடும். இங்க இருக்க யாரோ ஒருத்தவங்க அந்த சிமெண்ட் மூட்டையில கட்டி போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி நாத்தடிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேங்க பாத்தீங்கன்னா வேற சைடு கூட்டு போக இவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் ஊர்ல இருக்க சில ஆளுங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் நாங்க பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. அதை பார்க்கும் போது என்னோட பழைய நினைவுகள்லாம் வந்தது. இங்க சென்னையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்த எங்களை மாதிரி ஆளுங்களாம் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா மட்டும்தான் சொசைட்டில நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள இருக்க குமுறல்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க 2 மரம் பாத்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு கொகை மாதிரி இருக்கு. அதாவது கொகை போற வழி மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் அங்க இருக்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாமி நம்பிக்கை எல்லாம் பயங்கரமா இருக்கும். இது ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு, அதுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தானதுப்பா, அங்க கொக்கி வர கட்டியிருக்காங்கல்ல, அதை தாண்டி நிறைய பேய்கள் உலாத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த வழியை விட்டுட்டு வேற வழியா போகலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி எல்லாரையும் வலிச்சு கூட்டு போய்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. மூடி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த சைடு அசால்ட்டா போய் மூடி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க. இதை அவர் கவனிக்கிறார். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எதுக்காகமா அந்த சைடு போனேன் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த பேய் பிசாசு அப்படின்ற எதுவுமே கிடையாது. இதனால இது காதுல வாங்குறதா தெரியல. ஜஸ்ட் ஒரு மூடி விழுந்துச்சுன்னா எடுக்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாக்கிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். பயங்கர வியூ பாயிண்டா இருக்கும். அங்க டென்ட் அமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை உடைய ஆள் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பயங்கரமான பில்டிங் காட்டுக்கு நடுவுல கட்டியிருப்பாங்க. அதை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. கூட இருக்க ஒரு என்ன சார் காட்டை மறிச்சு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க, யானைகள் போற பாதையில கூட இந்த மாதிரி சுவர்கள் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்கன்னு கேஸா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல, என்னப்பா காட்டுக்குள்ள இந்த ஆசிரமம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலை கொள்ளைகள் மாஃபியா அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. ஆசிரமத்துக்காரங்க தான் நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான இனிஷியேட்டிவ் பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி குரூப்பா போய் பாக்குறாங்க. அந்த பறவை குஞ்சு இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா கூண்டோட அதாவது கூட்டோட கீழே விழுந்து கிடக்குது. பாக்குறாங்க தூரத்துல அதை பிளேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா மரத்து மேல ஏறணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதனால டென்ட் அடிக்க பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த ஆணி எடுத்துட்டு வராங்க. மரத்துல அடிச்சு அது மூலமா ஏறி அந்த கூட்டை பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடுறாங்க. வச்சுட்டு தன்னோட டென்ட்டுக்கு திரும்பி போய்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு லேடிக்கு பாத்தீங்கன்னா மூக்குல ஒரு மாதிரி இப்படி துடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறாங்க, தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாரோட முகங்களும் பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். அதை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரியும் தனக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு எரிஞ்சு போனவங்க முன்னாடி வர மாதிரியும், இன்னொருத்தருக்கு நிறைய டேப் எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு ஒரு நபர் வர மாதிரியும், அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு தன்னை யாரும் மானபங்கப்படுத்துற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அண்ட் கடைசியா ஹீரோயின் இருக்காங்களே அவங்களுக்கு காணாம போன அதாவது இறந்து போறதா சொல்லப்படுற அவங்களோட அம்மாவே பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்களால இதை நம்பவே முடியல. இது உண்மைதானா அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவெல்லாம் தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டே இருக்க உண்மை மாதிரியே இருக்கு. அவர் அம்மா கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. கண்ணை மூடி திறந்தா வேற ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. அங்கிருந்து வேற ஒரு இடம் அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி இவங்களோட மனசு ஒரு நிலையா இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி அப்படியே லைட்டா கண் முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா அந்த சாமி நம்பிக்கையுடைய இருக்கா இல்லையா அவர் இருக்க. மிச்சவங்க எல்லாருமே எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. நைட்டி என்ன நடந்தது அப்படின்றது இவங்களால ரீகலெக்ட் கூட பண்ணி பார்க்க முடியல. இதனால ஒருத்தர் பேரையா சொல்லி கத்தி கத்தி பாக்குறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாங்க. நபர் மூலமா இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க கடைசியா அந்த மானபங்கப்படுத்துற மாதிரி ஒருத்தவங்களுக்கு கனவு வந்துச்சு. அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அரை நிர்வாணமா ஒரு இடத்துல இருந்து ஓடி வராங்க. அவங்களுக்கு துணி எல்லாமே கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி ரெக்கவர் பண்றாங்க. கும்பலா ஆயிடுறாங்க. இங்க என்னமோ இருக்கு, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே இவங்க எங்க இருக்காங்க, அதாவது இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்காங்க அப்படின்றது சுத்தமா தெரியல. இது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்பதான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஏமாத்தி தான் எங்க கூட்டு வந்தாங்க அப்படின்றது. இந்த காட்டுக்குள்ள பெண்கள் அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அந்த மிஸ்ட்ரியை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அப்பா பிளான் பண்ணாரு. ஆனா அவர் வர முடியாம போனதுலதான் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேற்று நைட் ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. இறந்து போனதா சொல்லப்பட்டு என்னோட அம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா இங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமத்தை எதிர்த்து பயங்கரமா மக்களோட போராடிக்கிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. இந்த ஆசிரமம் வர்றதால சுத்தி இருக்கிறவங்களுக்கும் காட்டுக்கும் தான் கேடு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவரும் நாளைக்கு ஷூட்டிங் ஆர்டர்லாம் வர மாதிரி இருக்கு, நீ நாளைக்கு போக வேண்டாமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்தது, அதாவது நடந்ததா கண்டிப்பா இந்த வாட்டியும் நடக்காது, அந்த போராட்டத்துக்கு போய் தான் அவ அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண அப்பா குழந்தை ரெண்டு பேருமே வரன்னு ஒத்துக்கிறாங்க. அம்மா போராட்டத்துல அதாவது அந்த ஆசிரமத்துக்கு எதிரான போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது யாரோ அந்த போராட்டத்துல கல்லெறிகிறாங்க. அங்க ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. போலீஸ்காரங்க வேற வழி இல்லாம ஒரு 4 பேரை சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரம பக்கத்துல ஒரு பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு அந்த டைம்ல இது பரபரப்பா பேசப்பட்டு
ஏற்பட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்டர்வியூ காமிச்சாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த நபரும் என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்களா இல்ல போலீஸ்காரங்களால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கவே பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த இடத்துல 144 போட்டாங்க. நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்க, நிறைய அடக்குமுறை தான் இருந்தது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி காட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போகுது. நடந்து போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள எந்த பகுதியில இருக்காங்க அப்படின்றது தெரியல. இதனால வெளியே போற வழி கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரெக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரே ஒரு ஆள் ஹீரோயின் மட்டும்தான் இல்லையா. இதனால அவங்க துணையோட ஒரே பக்கமா நம்ம டைரக்ஷன் மாறாம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 4 இல்ல 5 மணி நேரத்துக்குள்ள, அதாவது இருட்டுறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஸ்டார்டிங்ல உள்ள என்டர் ஆயிருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு பெரிய தேன் கூட்டை பார்த்திருப்பாங்க. அந்த தேன் கூட்டை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 2 பேர் கவனிக்கிறாங்க. நம்ம இங்கதான் கடைசியா நம்ம ஜாயிண்ட் ஆடும் நினைக்கிற ரைட் சைடு போனோம் அப்படின்னா நம்ம போட்ட டென்ட் வந்துடும். அங்க இருந்துட்டு நம்ம அடுத்த நாள் காலையில எங்க இருந்து போகலாமா, இருட்டுல போய் அலையிறதுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. எங்க நம்ம வழி மாறி போயிடுவோமோ அப்படின்ற எண்ணத்தோட நான் இங்கேயே இருக்கேன், நீங்க அங்க டென்ட் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருந்தது அப்படின்னா நம்ம இங்க இருந்து போயிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடு நடக்க ஆரம்பிச்சு அந்த மெயின் ரோட பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானோட ஹீரோயினோட சேர்த்து இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா அவங்க அங்கேயே உட்கார்றாங்க. மிச்சம் இருக்க 3 பேருமே அந்த வழி, அதாவது டென்ட் போட்டாங்களே அந்த வழியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. அந்த தேன் கூடு தான் இவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருந்தது இல்லையா. போக போக அதே மாதிரி தேன் கூடு நிறைய இடங்கள்ல தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயந்து போறாங்க, நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டான வழி தெரியவே இல்லை. கடைசியில வந்த வழியும் மறந்துட்டு போற வழியும் மறந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த சரி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா அவங்க தொலைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கையில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் துணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து மரத்தோட மேல் கிளையில பாத்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். காணாம போன இந்த கூட்டத்தை காமிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம தப்பான வழியில வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுவாத குறைய அவ்வளோ ஃபீலிங்ல நின்றுகிட்டே இருக்கும்போது தூரத்துல அந்த ரெட் கலர் துணியை பாக்குறாங்க. அது மூலமா கத்திக்கிட்டு தங்களோட கும்பலோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சைடு போனாலும் அங்க எதுவுமே வழி இல்லாம என்னென்னமோ போய்கிட்டே இருக்கு. நம்ம எதுவா இருந்தாலும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. காணாம போன இந்த நேரத்துல நிறைய நேரங்கள் செலவாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த நைட் அங்கேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நெருப்பு எல்லாமே மூட்டிக்கிட்டே இருக்கு. விறகு பத்தல, என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல இருந்து ஒடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. நேத்து நைட்டு இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இல்லையா அந்த எல்லா விஷயங்களும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க அப்படின்னது ரியலைஸ் பண்ணவே முடியல. கட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கண்ணை திறக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா ஜெயராமன், அவர் ஒரு லோக்கல் கைடோட காணாம போறவங்க, அதாவது காட்டுக்குள்ள போறவங்களை தேடணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. புத்தி சுவாதீனம் இல்லாம எங்க இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எதுவுமே தெரியாம இவங்க எல்லாரையும் பார்த்திருப்பாங்க, ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மென்டாலிட்டியோட ஆழ் மனசுல ஏதோ ஒரு பயத்தோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஹீரோயினுக்கு வந்த பயம் என்ன அப்படின்னா அம்மா உயிரோட இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயத்த அவங்க கண் முழிக்கும் போது ரியலைஸ் பண்ணி பாக்குறாங்க, நினைச்சு பாக்குறாங்க. அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நீங்க நம்புறீங்களாப்பா, நான் அந்த காட்டுக்குள்ள அம்மாவை பார்த்தேன், அம்மா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளதான்ப்பா எங்கேயோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் இதை ஒரு மாதிரி நம்புறதாவே தெரியல. உன் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அன்அபிஷியலா எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, உன் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை, நீ காட்டுக்குள்ள என்ன பார்த்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா அது நிஜம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க நான் அம்மாவை கைகளால தொட்டப்பா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சது, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அன்அபிஷியல் தகவல் வந்ததுன்னு சொன்னீங்களே, நீங்க விசாரிச்சீங்களாப்பா, அம்மா இறந்து போனதை நீங்க கண்களால பாத்தீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. ஆனா அவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஓ அம்மா இறந்து போனதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம விசாரிக்காம இருந்திருப்பேன்னு நினைக்கிறியா, ஓ அம்மா இறந்து போயிட்டாங்க அது உண்மைதான், ஆனா காட்டுக்குள்ள நீ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த அப்படின்னு சொன்னியா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதை நீ விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சத்தம் போட்டு பேசிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கலான்னு போக அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் வந்து போத்துன்னு விழுறாரு. கற்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்பாவே இந்த நிலைமையில பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி போக அப்பா பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாரு. என் பொண்ணு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கோட இறந்து போக இவங்க அப்பாவோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் மேற்கொண்டு
கொண்டுகிட்டே இருக்காங்க. அது கூடவே வெளிநாட்டுல இருந்து ஒரு லேடி கால் பண்றாங்க. அப்பாவோட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே அவங்க மிகப்பெரிய ஃபேனா இருப்பாங்க. அப்பாவை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அப்பா இறந்து போவார் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு கொஞ்ச நாள்ல நான் இந்தியா வரேன், நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி இவங்க அப்பாவை பத்தி இந்த காடுகள் சம்பந்தப்பட்ட மிஸ்ட்ரிஸை பத்தி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு இருக்கும். அதை பார்க்கும்படி சொல்லிட்டு வைக்க இவங்க போறாங்க. யூடியூப்ல அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க பார்த்துக்கிட்டதா தான் இருக்கும். ஸோ அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்வியூ இவங்க பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அம்மா பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் கொள்கை அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா அந்த மாதிரி மாறி இருப்பாரு. அப்பாவால நிறைய மக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்க இவங்களுக்குள்ள இது எல்லாமே ஓட ஆரம்பிக்குது. நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. அந்த வெளிநாட்டு பெண் வந்து சந்திக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரங்க, அதாவது அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்கும் போது இவங்க அதை சொல்ல எந்த வார்த்தைகளும் இல்லாத மாதிரி இருக்கு. கூட போனவங்க யாருமே பேச தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே அவங்களும் இங்க எல்லாருமே இப்படி இருக்கீங்க, அந்த ஊர்க்காரங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இதை இவங்க ஒரு லீடா வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்கள் கிட்டயும் அந்த காட்டை பத்தியும் காட்டுக்குள்ள இருக்க அமானுஷத்தை பத்தியும் கேட்டுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு மக்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அந்த துப்பாக்கி சூடுல, அதாவது ஆசிரமத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி துப்பாக்கி சூடுல இறந்து போனாங்க இல்லையா, அவங்க தான் அந்த காடுகள்ல ஆவியா இருக்காங்க. அவங்க தான் அந்த காட்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழு. நிறைய குழுக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவி இருக்கு, உள்ள போனவங்கள சும்மா விடாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்க இவங்க இது எல்லாத்தையுமே அப்பாவோட காலர் கேம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அது மூலமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு காதுகள்ல கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட அந்த காட்டுக்குள்ள இருந்த நைட் அப்போ அம்மா பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அம்மா பிரகாஷம் மாமாவோட வீடு பெருமாறு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதே வீடு இங்க இருக்கும். அந்த வீட்டுக்கு அதே நினைப்புல போறாங்க. அங்க என்னோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அம்மா கூட போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஒரு லேடி வராங்க. நீ கிளாரா அம்மாவோட பொண்ணாமா, உன் அம்மா மாதிரியே தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நல்ல உபசரிப்பு எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கிளாரா அம்மா ரெண்டு விஷயங்களால இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னு அந்த போலீஸோட அடக்குமுறையால இறந்து போயிட்டாங்க, இன்னொன்னு அங்க இருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த லேடி சொல்றாங்க. இவங்க தன்னோட அம்மா தன் கூட இல்ல அப்படின்ற விஷயத்த சொன்னதோ அப்போ அவங்க இந்த காட்டுக்குள்ளதாமா இருக்காங்க, ஒண்ணு கவலைப்படாதமா, ஊரை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க, இந்த காடுகளுக்காகவும் காட்டு மக்களுக்காகவும் அவங்க வாழ்ந்துகிட்டு தாமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாவோட புகழ் எல்லாத்தையும் சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அண்ட் ஊருக்காரங்க எல்லாருமே அங்க ஆவி இருக்கு, அமானுஷம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி இவங்கள ஒருத்தர் கூட்டு போயிருப்பா இல்லையா, அவர்கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் அந்த ஆசிரமத்துல வேலை செஞ்ச ஒரு நபர் இப்ப திருந்திட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருப்பாரு. அவரை போய் பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவரு போய் பார்க்கும்போது அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல ஏதோ உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. என் பொண்டாட்டி புள்ளை அம்மா அப்படின்ற எல்லாருமே நெருப்பால அழிஞ்சு போயிட்டாங்கம்மா, கார் வெடிச்சு கேஸ் வெடிச்சு ஏன் பட்டாசு வெடிச்ச நெருப்புல கூட இறந்து போனாங்கம்மா, இது எல்லாமே நெருப்பால நடந்ததுமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் விளங்கல. ஐயா எதுக்காக இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியலமா, உன்னை பார்த்தா எனக்கு உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. அந்த ஆசிரமத்தை எதிர்த்து போராடின ஒரு 40 பேரை சுட்டு கொலை பண்ணாங்களே, அது உங்களுக்கு தெரியுமாமான்னு கேட்க இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா வெளியே வந்தது 4 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா இங்க 40 பேர் சுட்டுட்டாங்களா, இதெல்லாம் நம்பவே முடியலையேன்னு சொல்ல இவர் ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறார். ஊரை பொறுத்த வரைக்கும் 4 பேர், ஆனா போலீஸ்காரங்க அன்னைக்கு 40 பேரை சுட்டு கொலை பண்ணாங்கம்மா. அந்த காட்டுத்தையும் அந்த ஆசிரமத்து ஆளுங்களை ஏதாவது வச்சாங்க, இந்த மேட்டரை பெருசாக்கணும், மக்களை அடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுதுதாம்மா இது. அந்த 40 பேரோட டெட் பாடியை எங்கேயாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதாம்மா அந்த தீ. அந்த தீ தாம்மா என்னோட வாழ்க்கையை அழிச்சது. எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட் பணத்தை நான் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாவமா என்னன்னு தெரியலமா, என் வீட்டுல இருக்க எல்லாருமே தீயால இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இந்த ஆதாரத்தை நீயே எடுத்துக்கோமான்னு சொல்ல இவங்களுக்கு தன்னோட அம்மா அங்க இறந்து போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட். அதை கேட்கும் போது அவர் கன்ஃபார்ம் பண்றாரு அம்மாவை அந்த குரூப் தான் சுட்டு கொலை பண்ணாங்க அப்படின்றது. இதனால எதுவுமே பேசாம அங்கிருந்து அந்த ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. என்ன பண்றது, அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்றது தெரியல. ஆனா அப்பதான் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள இருக்க மர்மத்தை விளக்கணும் அப்படின்னு மாதிரி போக இந்த வாட்டியும் நள்ளிரவுல இவங்களால இருக்க முடியல. ஏதோ ஒண்ணு இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணது. இவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே இவங்களை போட்டு பிணைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. முன்னாடி சூனியம் பண்ற மாதிரியும்
மாதிரியும் தன்னை சுத்தி நிறைய ரத்தங்கள் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கண்மொழிச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது, அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டுல தனியா ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னை சுத்தி நிறைய ரத்தங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அமானுஷங்கள் எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அதனால காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரங்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அவங்க நள்ளிரவுல பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அது பண்ணிக்கிட்டே இருக்க நேரத்துல இவங்களோட தள்ளி போற நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த துணியை பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு அழகான கூழாங்கல்ல கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க சின்ன வயசுல அடிக்கடி இதை பண்ணிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட அம்மாக்கு வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்குது, அங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கொடுத்த நாட்கள் இருக்கு இல்லையா, அப்போ டெய்லி பயந்துகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பயம் தான் தன்னோட வாழ்க்கையிலே பிக்கெஸ்ட் பயமா இருந்தது. அந்த இடத்துல போனதும் அது வெளியே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதை கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. சின்ன வயசுல இவங்களுக்கு தனியா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றதுனா பயம். அந்த அம்மா கூட இருக்கும்போது அம்மா போராட்டங்கள் ஈடுபடுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயமா இருக்கும். ஸோ அது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த காட்டுக்குள்ள போகும்போது வந்தது. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மூணாவது ஹீரோயின் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தன்னோட வாழ்க்கைக்கும் அந்த காட்டுக்குள்ள கனெக்ட் ஆகிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல தன்னோட அம்மாவை பத்தின மாமியார் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு அப்பா ரெட் கலர் புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை அவங்களோட மாமியார் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சு திட்டுறதால அந்த புடவையோட அவங்க தீயிட்டு கொளுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நபர் அங்க போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி தீயிட்டு ஒரு பெண் ஓடி வர மாதிரி இருந்திருக்கும். ரெட் கலர் புடவையும் அடிக்கடி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான். ஸோ இதை வச்சு அங்க ஒரு பயம், அதாவது தன்னோட வாழ்க்கையில நடந்த பிக்கஸ்ட் ஃபியரை தான் அங்க வெளியே கொண்டு வருது அப்படின்றத உணர்ந்துக்கிறாங்க. காட்டுக்குள்ள தன்னோட பயணிச்ச எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்க, அதே மாதிரி இவங்களோட கனவுகள்ல, அதாவது இவங்க அந்த காட்டுக்குள்ள போகும்போது வந்த விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே எங்களோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களா தான் இருக்கும். ஸோ பிக்கஸ்ட் ஃபியர் அவங்களுக்கு அந்தந்த விஷயங்களா தான் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ காட்டுக்குள்ள என்னமோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்றது புரியல. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள் வந்தது. இது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்க எல்லாரையுமே காமனா கனெக்ட் பண்றது ஒரு ஊசி மாதிரியான ஒன்று அங்க போய்கிட்டே இருக்கும்போது மூக்கல சுருன்னு குத்திச்சு அப்படின்றது தான். இதை வச்சு நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண முகம் எல்லாம் மூடிக்கிட்டு அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட போய் ஏதோ ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுல இருக்க இவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்ப அவர் நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி அந்த காடுகள்ல இருக்க மரங்களை நோக்கி நிறைய பேர் குவிகிற மாதிரியும் நிறைய சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காற்றுக்குள்ள ஏதோ ஒன்று பொறிச்சு அதை பாட்டில் வைக்கும் போது கலர் மாறுது. ஸோ இது மூலமாவே அங்க சுத்தி என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்குது. இந்த காட்டுக்குள்ள அமானுஷம் மாவி அப்படின்ற எதுவுமே கிடையாது. இந்த எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகுறது அந்த காட்டுக்குள்ள இருக்க மரங்களால தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப பொதுவா மனுஷனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவான், என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முள்ளம் பன்றி இருக்கே, அது தனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா முட்கள் எல்லாத்தையும் வீசுமே. அதே மாதிரிதான் இந்த மரங்களும் தனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா வாசனையே இல்லாத ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுது. அந்த கேஸ் மூளைக்குள்ள போகும்போது, அதாவது மனுஷன் சுவாசிக்கும் போது அவனோட பிக்கஸ்ட் ஃபியர் வெளியே வர ஆரம்பிக்குது. அவனோட மனசு மென்டலா ஸ்டேபிள் இல்லாத மாதிரி ஆகிக்குது. இது எல்லாமே அந்த மரம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண விஷயங்கள் தான். அந்த காட்டுக்குள்ள நாங்க ஒரு 30க்கும் மேற்பட்ட மரங்களை பார்த்தோம். அதுல ஒரு 8 மரங்களை தவிர மிச்சம் இருக்க எல்லா மரங்களுமே இந்த கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே, அதாவது அந்த கேஸ் ரிலீஸ் பண்றது எல்லா மரங்களுமே பெண் மரங்களா தான் இருக்கு. அது மிச்சம் இருக்கிற 8 மரங்கள் இருக்கு இல்லையா, அதுல பாதி ஆண்கள் பாதி பெண்கள். சில பெண் மரங்கள் ஏன் இந்த கேஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்றது எங்களாலே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எழுதுற நிறைய கதைகளை பாத்தீங்கன்னா அவங்க படிச்சிருப்பாங்க. அடக்குமுறையால ஒரு கிராமம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்க ஒரு 4 பெண்கள் மட்டும் போலீஸ் அடக்குமுறை எதிர்த்து போராடுறாங்க. அண்ட் போலீஸ்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 4 பெண்களும் சிறைப்பிடிச்ச எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நாங்க திரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி கூக்குரல் இட்டு போயிருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இப்போ ஒரு 50 மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 40 பேர் தான் தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. மிச்சவங்க பொறுத்து போறவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மரத்தில் அந்த 8 மரங்கள்ல 4 மரங்கள் பெண் மரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி பொறுத்து போற மரங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மரங்கள் தங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுதுன்னு சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணாரு. அவர் வேர்ல்டு லெவல்ல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு. இந்தியால இந்த காட்டுக்குள்ள
இருக்க இதே மரங்கள் மாதிரி ஆஸ்திரேலியால ஒரு பகுதியில் இருக்கு. அங்க ஒரு மைன் கம்பெனி தங்களோட நிறுவனத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்காக 5 நாள்ல 20,000 to 30,000 மரங்களை வெட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மரங்கள் வெட்டிட்டாங்க, எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மைன் கம்பெனி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட ஆரம்பிக்குது. மொத்தமா அந்த மைன் கம்பெனியை மூடி போயிடுது. ஸோ மரங்கள் தங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற விஷயங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி இவங்க நம்ம அதே சமயத்துல அந்த ஆசிரமத்தை எதிர்த்து அப்பா அம்மா 2 பேருமே உயிரை விட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்க அந்த வீடியோ இருக்க 40 பேர் கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பயங்கர போராட்ட களமா ஆயிடுது. அண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே போக அம்மா கூட போராட்டம் பண்ணாங்க இல்லையா. அவங்க ஃபோன் பண்ணி, அம்மா இவன் அம்மா மாதிரியே தான் அம்மா, நீ போட்ட விதை சின்னதுனாலும் அது இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி பெருமையா பேச இவங்க யோசிக்கிறாங்க அம்மா வழியிலேயே போகணும் அப்படின்ற மாதிரி. வெளிநாடு போகிறதா அந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க அந்த போராட்டத்துல ஈடுபடுற மாதிரி காமிக்கிறாங்க. இறந்து போன அப்பா அம்மா எல்லாருமே இவங்க கண்ணு முன்னாடி நிக்க அந்த ஆசிரமத்தை எதிர்த்து போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.